சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான ஆவணங்களை வழங்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மாநில காவல்துறை, ரயில்வே காவல்துறை பதிவு செய்த வழக்கு விவரங்களை சமர்ப்பிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் கைதான மாணவர்கள் ஜாமீன் கோரிய வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான ஆவணங்களை வழங்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. மாநில காவல்துறை, ரயில்வே காவல்துறை பதிவு செய்த வழக்கு விவரங்களை சமர்ப்பிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் கைதான மாணவர்கள் ஜாமீன் கோரிய வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்த காவல்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்களை வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறை, ரயில்வே காவல்துறை பதிவு செய்த வழக்கு விவரங்களை சமர்ப்பிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கோரிய மாணவர்களின் வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. சென்னை மாநில கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் கைதான மாணவர்கள் ஜாமீன் கோரிய வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநில கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் கைதான மாணவர்கள் ஜாமீன் கோரிய வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.